பேசும் மரம். வசந்தபுரம் என்ற ஒரு அழகான கிராமத்தில் அங்கே ரங்கையா என்ற மரம் வெட்டும் தொழிலாளி தன்னோட குடும்பத்தோட ஹாப்பியாக வாழ்ந்து வந்தார். அவரோட கைத்தொழிலே மரம் வெட்டுறது தான். தினமும் தன் மனைவி குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு காட்டில் ரொம்ப தூரம் போய் மரம் வெட்டுவார். வெட்டின மரத்தை தன்னோட தோளில் ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்து கந்தன் என்ற மர வியாபாரி ஒருத்தர்கிட்ட மரத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிப்பான். மர வியாபாரிக்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை ₹1 கூட செலவு பண்ணாமல் வீட்டு செலவுக்கும் மிச்ச பணத்தை அவன் குழந்தையோட படிப்பு செலவுக்கும் சேமித்து வச்சான். ஒரு நாள் ரங்கையா தன்னோட கைத்தொழிலான மரம் வெட்டுற வேலைக்கு கோடாரி எடுத்துட்டு போனான். அப்போ ரங்கையா எந்த மரத்தை வெட்டலான்னு ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருந்தான். எங்கேயோ இருந்து ஒரு எலி ஒன்று ரங்கையாவை கடிச்சிட்டு வேகமாக ஓடிச்சு. ரங்கையா வலி தாங்க முடியாமல் எலியை வெட்ட கோடாரியை ஓங்கினான். ஆனால் எலி வேகமாக அங்கேருந்து ஓடிடுச்சு. அப்போது ரங்கையா பக்கத்தில் இருந்த ஒரு மரம் பேசுச்சு. இங்க பாரு ரங்கையா, நீ எதனால அந்த எலிய கோவமா வெட்ட போன? அந்த எலி நான் சும்மா நின்றுட்டு இருந்தப்போ என்னை கடிச்சிட்டு ஓடிடுச்சு. அதனால தான் நான் அதை வெட்ட போனேன். அந்த எலி உன்னை கடிச்சு உன்னை கஷ்டப்படுத்துச்சு, அதனால நீ அதை வெட்ட போன, சரியா? ஆனா மரமான நாங்க மனிதர்களுக்கு சுத்தமான காத்து, பசியாறுவதற்கு பழங்கள், இலைப்பாறுவதற்கு நிழல், அப்புறம் மழையெல்லாம் தரும். ஆனா நீங்க ஏன் எங்களை வெட்டுறீங்க? எல்லாமே ஒரு உயிர் தானே, யாரையும் துன்புறுத்தாம வாழுங்க அப்படின்ற சத்தம் கேட்டு ரங்கையன் தூக்கத்துல இருந்து எழுந்தான். தனக்கு வந்தது கனவு என்று உணர்ந்தான். கனவுல நடந்த எல்லாத்தையும் தன்னோட மனைவி மகள்கிட்ட சொன்னான். சுமதி, நான் இனிமே மரம் வெட்டுற வேலைக்கு போக போறது இல்ல. நீங்க சொல்றது சரிதான். ஆனா உங்களுக்கு இந்த தொழிலை விட்டா வேற எதுவுமே தெரியாதே. அப்புறம் நம்ம குடும்ப செலவுக்கு, நம்ம மகளோட படிப்பு செலவுக்கும் என்ன பண்றது? அதுக்காக என்னால குற்ற உணர்ச்சியோட இந்த வேலையை செய்ய முடியாது. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. காய்ந்த வயதான மரங்களா பார்த்து வெட்டுங்க. அதை நிறைய ஹோட்டல்ல வாங்குவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்ச மாதிரி இருக்கும், மரங்களை துன்புறுத்தாத மாதிரியும் இருக்கும். தன்னோட மனைவி சொன்னதை கேட்டு ரங்கையா காட்டுல நிறைய இடங்கள்ல அலைஞ்சி நல்ல வயசாகி முதிர்ந்து காஞ்சி போன மரங்களை வெட்டிய மரங்களை வெகு தூரம் தன்னோட தோல்லே தூக்கிட்டு போய் பெரிய ஹோட்டலில் கொடுத்து பணம் வாங்கினா ரங்கையா. ரங்கையா தன்னோட குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் தன்னோட குழந்தைக்கு தேவையான பொருட்களையும் வீட்டுக்கு வாங்கிட்டு போனான். ரங்கையா அவனோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான், எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல். இந்த கதையின் நீதி, எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. மரம் வளர்த்து நம் நிறைய பயன்கள் பெறுவோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். This video sponsored to by SBO Digital Marketing. தினமும் ₹300 ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.